friends, welcome to my channel Ilan's Kazu Writing. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இன்னைக்குள்ள டாபிக் என்னதுன்னா, எப்படி எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்மளுக்குலாம் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். எனக்கும் முன்னாடி இருந்துச்சு. ஸோ முன்னாடி இருந்ததுனால ஒரு சின்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சொல்யூஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். அதாச்சும் என்னதுன்னா, நம்ம எல்லாம் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறோம், அதை வச்சு எழுதுகிறோம், டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்துட்றோம். ஸோ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் மட்டுமே ஹேண்ட் ரைட்டிங்க்கும் தனியாக ஒரு மார்க் இருக்கும். பார்த்த உடனே இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி திருத்திடுவாங்க. ஸோ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் எக்ஸாம்ஸ். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ. ஸோ டிப் நம்பர் 1 அது என்னதுன்னா, உங்களுடைய ஃபாண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்களோட ஃபாண்ட் நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னடா அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க. உங்கள் ஃபாண்ட் அந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ். இந்த கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அழகாக எழுதுங்க. ஒரு பொறுமையாக உட்காந்து யோசித்து 6 முறை யோசித்து எழுதுங்க. அந்த மாதிரி எழுதுனதை ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமா வச்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரியான பேப்பர் தான் இந்த ஃபுல் கான்செப்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நான் முன்னாடி எழுதுனது, நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ட்ரை பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் எழுதுனதை நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த எழுதுனதா கொஞ்சம் நீட்டாக எழுதுன மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னை ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண அது அப்படியே நம்ம கையில் ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாகவே எழுதினாலும் இந்த மாதிரியான லெட்டர்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டிப், செலக்ட் யுவர் பென். செலக்ட் யுவர் பென்னா என்னடா, வெரி ஈஸிங்க. நீங்கள் எழுத போகிற பென் ரொம்ப முக்கியம். அந்த பென்னை சூஸ் பண்ணணும். நீங்கள் என்னதுன்னா, அந்த பென் ரொம்ப எழுதும் போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கணும், எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. சொரன்னு சில பென்லாம் இருக்கும், புதுசாக வாங்கும் போது சொரன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெண்ணெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. வாங்கினாலும் வேறு ஏதாச்சும் பென் வாங்கிக்கோங்க. நான் பார்க்கர் பென்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன், அப்புறம் ஃப்ளாஷ் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரியான பென் சூப்பராக எழுதும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் எழுதும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன், இருங்க. இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இதில் டிஃப்ரெண்ட் பென்சிலாக இருக்கா. ஸோ இதில் என்ன மாதிரிலாம் இருக்குது இங்கே பாருங்கள். பால் பென், ஃபவுண்டைன், ரோலர், மறுபடியும் ஃபவுண்டைன், அதுக்கடுத்து நிறைய பென்சிலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய விதமான பென்லாம் இருக்குது. நீங்கள் எந்த பென் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் ஒரு பென்னை செலக்ட் பண்ணுங்கள், அது நல்லா இருக்கணும். ஓகே, டிப் நம்பர் 3க்கு போவோம். இந்த டிப் நம்பர் 3 ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. நீங்கள் உட்கார விதம் கூட ரொம்ப முக்கியம். நீங்கள் உட்காரும் போது கூனி குறுகி உட்காந்து எழுதுனீங்கன்னா சத்தியமாக ஹேண்ட் ரைட்டிங் வராது. அதனால் உங்கள் கையெழுத்து அவ்வளோ அழகாக வேணும்னா நீங்கள் கரெக்டான பொசிஷன் 90 டிகிரி இப்படி உட்காந்து இப்படி எழுதுங்க. நீங்கள் உட்காரும் போது ரிலாக்ஸாக இருக்கணும். நான் உங்களுக்கு அந்த வே சொல்கிறேன் பாருங்க. இதை பாருங்க. இதில் என்ன இருக்குது, நம்ம எல்லாருமே இப்படி தான் உட்காந்துருப்போம். இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட பேட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிளில் வச்சு உட்காந்து பாருங்கள், இதான் கரெக்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சு எழுதுனீங்கன்னா உங்கள் கையெழுத்து அவ்வளோ அழகாகவும் வரும், பார்க்குறவங்களுக்கும் புரியும். இப்போ 4வது டிப் என்னதுன்னா, இது இப்போ ஃபர்ஸ்ட் இது எழுதியிருக்கீங்கல்ல, இதே லெட்டர்ஸ் வச்சு மறுபடியும் ஒரு 1 to 15 days வச்சுக்கோங்க. அந்த 1 to 15 daysல மொதல் 4 days பேர் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4. ஸோ 14 days 12 days வந்துருச்சா. ஸோ நெக்ஸ்ட் அதை நான் சொல்கிறேன். அப்புறம்
இப்போ இது ஃபர்ஸ்ட் 4 டேஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா A to Z இருக்குதுல்ல, அது ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் நீங்கள் நல்ல தரவாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் போதுங்க டெய்லி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 1/2 அன் ஹவர் இதுக்கு போதும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர 4 டே வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரியே எடுத்துக்குவோம். ஹிஸ்ட்ரியில் வந்து ஹவு மெனி Myanmars are there அப்படின்னு வச்சுக்கோங்க. there are 63 legendary Myanmars அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 63 legendary Myanmars எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த ஆன்சர் வரும்ல, அதை வந்து ஒரு 4 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே ஆன்சர் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கூட பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கையெழுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 4 டேஸ் என்னடா பண்ணுறது அப்படின்னு எனக்கு கேட்பீங்க. அதுக்கு வந்து பேராகிராஃப், இப்போ ஹிஸ்ட்ரியில் நான் எடுத்துக்கிறேன். ஹிஸ்ட்ரியில் வந்து சுஃபிசம் இன் இந்தியா, அப்புறம் ஹூ இஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை அந்த மாதிரியான ஒரு பேராகிராஃப் எடுத்து ஒரு 1 to 2 பேஜ் பெரிய பேராகிராஃபாக எடுத்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எழுத பாருங்கள். கிளைமேட் இன் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா அப்படிலாம் போட்டு பாருங்கள். ஸோ அதெல்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு வரும். எழுதலாட்டி சத்தியமாக வராது. எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 டேஸ் இருக்கா? 3 டேஸ் இருக்குது. ஸோ அந்த மிச்ச 3 டேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, மறுபடியும் எந்தெந்த தப்பு எங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். தப்புனா என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப ஈஸிங்க. அது டிப் நம்பர் 5க்கு போயிடுவோம். டிப் நம்பர் 5, அந்த பேராகிராஃப், அந்த நீங்கள் எழுதின பேராகிராஃப், ஷார்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் லெட்டர்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள். லெட்டர்ஸ் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இப்படி மேலே இருக்கிற லெட்டர்ஸ் வந்து இப்போ ஹாப்பி அப்படின்னு எழுதணும்னா மேலே, கீழே வந்து டெடி பேர் அப்படின்னு எழுதணும்னா அந்த டி இருக்குதுல்ல, டியோடைய மேலே இருக்கிறதும் ஒய்யோடைய கீழே இருக்கிறதும் சிங்க் ஆகக்கூடாது. அப்படி சிங்க் ஆச்சுன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கொசுன்னு தெரியும். ஸோ இதனாலையும் திருத்துறவங்களுக்கு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் புரியாது. அப்போ ஓகே, அதனால இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுங்க. அதுக்கடுத்து டிப் நம்பர் 6 என்னடா அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும், ஏன் லெட்டருக்கும் கூட கொஞ்சம் கேப், அந்த கேப் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதுதான் 6th டிப். 7th டிப் என்னதுன்னா, டோன்ட் ரைட் எனிதிங் டைட்லி. என்னடா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது என்னதுன்னா, நம்ம எழுதும் போது எதையுமே டைட்டாக வச்சுருக்கக்கூடாது. இப்போ ரொம்ப நெருக்கி எழுதக்கூடாது. இந்த மாதிரி நெருக்கி எழுதினாலே திருத்துறவங்களுக்கு நம்ம ஹேண்ட் ரைட்டிங் புரியாது. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 7 என்னதுன்னா, இந்த இப்போ முன்னாடி எழுதுனதும் இப்போ எழுதுனதும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பேராகிராஃப் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்களே உணர்வீங்க, முன்னாடி இருக்கிறத விட இப்போ இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ 10 to 15 டேஸ்க்குள்ளே நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ உங்களுக்கு டெர்மினல் எக்ஸாம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. டெர்மினல் எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுதுறீங்க. முன்னாடி இருந்த செகண்ட் டேர்மில் எழுதின மார்க்ஸோட தேர்ட் டேர்ம் எழுத போகிற மார்க்ஸ் எழுதுனதுக்கப்புறம் வந்ததுக்குள்ள எழுதின மார்க்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தான் முக்கியம். உங்களுக்கு இன்னொரு போனஸ் டிப் என்னதுன்னா, நீங்கள் பென்சில் வச்சுக்கோங்க. பிளாக் பென்ஸ் ஐ திங்க் இந்தியாவில் இட்ஸ் நாட் அலோவ்ட் ஸ்கூல்ஸில். ஓகே, பென்சில் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. சேம் அஸ் த எக்ஸாம்பிள் ஃப்ரம் தி ஹிஸ்ட்ரி. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சுஃபிசம் இன் இந்தியா, வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. வீரபாண்டியா கட்டபொம்மன் அப்படின்னு போட்டிருக்குன்னா அந்த இது வந்து ஒரு க்ளவுட். இப்போ இலன்ஸ் கர்சிவ் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கா? ஸோ இங்கே வந்து இப்படி க்ளவுட் போட்டுட்டு கீழே என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதினீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நடுவில் ஒரு லைன், டபுள் லைன் போடுங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸும் அதிகரிக்கும், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். என்னதுன்னா ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching my video. Please subscribe and click the bell notification symbol. நன்றி, வணக்கம். இதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா
மேலே ஐ பட்டனில் பால் கொடுக்குறேன். எஸ் ஆர் நோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை.